ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். அவரின் தூக்கு தண்டனைக்கு காரணமான ஷியா முஸ்லிம்களை கொன்று குவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் வழக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு இதே நாள்தான் பாக்தாத்தின் நீதிமன்றத்தில் முதன்முறையாக விசாரணைக்கு வந்தது. எதிரிகளின் பார்வையில் அரக்கனாகவும் பார்க்கப்பட்ட சதாம் சுமார் 24 ஆண்டுகள் ஈராக்கை ஆட்சி செய்துள்ளார். ஈராக் தலைநகர் பாக்தாத் அருகே உள்ள திக்ரித்தில் ஏப்ரல் 28, 1937ஆம் ஆண்டு அல் அலஜா என்ற கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தார் சதாம் ஹுசேன். 10 வயது வரை அடிப்படை கல்வி கூட இல்லாத சதாம் தன் மாமா கைருல்லாவின் ஆதரவுடன் பாக்தாத் பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தார். எகிப்தில் தலைமறைவாக வாழ்ந்தபோது சட்டப்படிப்பை முடித்தார். அங்குதான் ரஷ்யாவின் பொதுவுடைமைவாதி ஸ்டாலின் பற்றி முழுமையாக படித்தார். அவருடைய மேசையிலும் பீரோக்களிலும் ஸ்டாலின் பற்றிய புத்தகங்கள்தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். சதாம் எத்தனை பேரை மணமுடித்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவருக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ளது அதிகாரப்பூர்வமாக அனைவரும் அறிந்தது. மகன்கள் காசே உசேனும் உதை உசேனும் சதாமுக்கு இடது வலது கைகள் போன்றவர்கள். அமெரிக்க படையெடுப்பின் போது இவர்கள் கொல்லப்பட்டனர். ஆரம்பத்திலிருந்து போராட்ட குணமுடைய சதாம் ஹுசேனிடம் கொடூர குணமும் இருந்தது. புரட்சி செய்த குர்துக்களின் மேல் ரசாயன ஆயுதங்களை பிரயோகித்ததும் இந்த கொடூரம்தான். சதாமுக்கு சிறு வயதிலிருந்தே மேற்கத்திய நாடுகள் என்றால் அறவே பிடிக்காது. அரபு நாடுகளையெல்லாம் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய கனவு. அரசு இயந்திரத்தின் மீதான தன் கட்டுப்பாட்டை வலுவாக்கிக் கொண்டார். அதிபராக பொறுப்பு வகித்த சதாம் எதேச்சதிகாரத்தை நடத்தியதாக கடும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. 1980 முதல் 1988 வரை நடைபெற்ற ஈரான்-ஈராக் போர், 1991 நடந்த பெர்சிய குடா போர் ஆகிய காலங்களில் அதிகாரத்தை தன் கைப்பிடியில் வைத்திருந்தார் சதாம். இக்காலகட்டங்களில் ஈராக் மக்களின் வாழ்க்கை தரம் குறைந்ததோடு அவர்களின் அடிப்படை மனித உரிமைகளும் பாதிக்கப்பட்டன. மேலும் விடுதலை அல்லது தன்னாட்சியை வலியுறுத்திய இனம் அல்லது சமயம்சார் இயக்கங்களை சதாமின் அரசு அழித்தது. மேலை நாடுகளிடம், குறிப்பாக அமெரிக்காவிடம் அவர் காட்டிய எதிர்ப்பு அரேபிய மக்களிடம் அவரை பிரபல தலைவராக்கியது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக துணிந்து போராடிய சதாம் ஹுசேனை பெரும்பாலானோர் ஒரு கதாநாயகனாகவே பார்த்தனர். சதாமின் வளர்ச்சி சில நாடுகளை பொறாமை கொள்ள வைத்தது. 3 ஈராக் போருக்கு பிறகு சதாமின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. பின்னர் அமெரிக்காவின் தலையீட்டுடன் ஈராக்கில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. சதாம் ஹுசேன் தலைமறைவானார். டிசம்பர் 13, 2003 அன்று ஈராக்கின் திக்ரித் நகருக்கு வெளியே உள்ள பாதாள அறை ஒன்றில் ஒளிந்திருந்த சதாமை அமெரிக்க படையினர் கைது செய்தனர். பல மனித உரிமை மீறல் வழக்குகள் தொடர்பாக ஈராக்கின் இடைக்கால அரசு அமைத்திருந்த நீதிமன்றத்தில் சதாம் விசாரிக்கப்பட்டார். குறிப்பாக அக்டோபர் 19, 2005 ஷியா முஸ்லிம்கள் 148 பேரை துஜேல் நகரில் கொன்று குவித்ததாக சதாம் மீது பாக்தாத் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. இந்த வழக்கில் 2006 நவம்பர் 5ஆம் தேதி சதாமுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறப்பட்டது. 2006 டிசம்பர் 26ஆம் தேதி சதாம் ஹுசேனின் அப்பீல் மனுவை நிராகரித்த மேல் நீதிமன்றம் தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. இறுதியாக பல நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி 2006 டிசம்பர் 30 சதாம் ஹுசேன் தூக்கில் போடப்பட்டார். தூக்கு மேடைக்கு சதாமை அழைத்துச் சென்ற போது அவர் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாகவும் நிதானமாகவும் திடமாகவும் நடந்து சென்றுள்ளார். மேலும் தூக்கு போடும்போது அணியும் முகமூடியை அணிய மறுத்து கயிற்றுக்கு தலையை காட்டியுள்ளார்.
தூக்கு மேடைக்கு அவரை அழைத்துச் சென்று நிறுத்திய அதிகாரிகள் தண்டனை நிறைவேற்றப்பட்ட போது அவர் மிகவும் தைரியமாக இருந்ததாகவும் அவரின் கால்கள் மிக உறுதியாக இருந்ததாகவும் கூறினர். ஈராக்கை அடக்கி ஆண்ட சதாம் பயத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல், தனக்கு இரக்கம் காட்டும்படி கடவுளிடமும் வேண்டாமல், எந்த வருத்தமும் இன்றி மரணத்தை தைரியமாக வரவேற்றுள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் சதாமை இன்றும் வரலாற்று நாயகனாகவே பார்க்கின்றனர். ஜெயா செய்திகளுக்காக நித்யா.